உருளைக்கிழங்கு பொடி மாசு செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா நாம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஆற வச்சு வச்சுருக்கேன். தோலை எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கலாம். அது என்னமோ தெரியலைங்க, இந்த கொஞ்ச நாளாகவே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற சலுகைகளெல்லாம் அப்போ நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. அவங்க நம்மளை வளர்க்குறதுக்காகவே அவங்களோட ஆசைகளை எதுவுமே அவங்களுக்காகவே நிறைவேற்றிக்கல. அதுவும் இப்போ இருக்கிற பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் அம்மா அப்பாவை ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் நம்ம அம்மா அப்பாவை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு. அப்படி கூட நாம் நினச்சதெல்லாம் வாங்குகிறோம், ஃபோன் வாங்குகிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், ஊருக்கு போகணுன்னாலும் போகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணலை. இப்போ எங்கள் அப்பா கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செட்டு தான். அவருக்குன்னு ஆசைப்பட்டு கடையில் போய் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கிட்டது கிடையாது. கல்யாண வீடுகளுக்குமே ஒரு வேட்டி, ஒரு சட்டை, தோளில் ஒரு துண்டு, அங்கே போயிட்டு ஒரு வணக்கம் வைப்பார், நலம் விசாரிப்பார், ரிட்டன் வரும்போது ஒரு வணக்கம் வச்சுட்டு வருவார். ஆனால் நாங்கள் 4-5 பொண்ணுங்க இருந்தோம். எங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பொறுப்பாக வளர்த்துருக்கிறாரு. ஒரு நாளும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் முன்னாடி சண்டை போட்டது கிடையாது. நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. மற்றவங்கனால ஒரு 2 டைம் சண்டை போட்டிருப்பாங்க, அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, நல்லா யாரும் எதுவும் பார்க்குறதில்ல. நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் பேசிடுறாங்க, சண்டை போட்டுடுறாங்க. ஆனால் குழந்தைங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறதையே யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று முக்கியமாக மென்ஷன் பண்ணணும், எங்கள் அப்பாவையும் பெரியப்பாவும் பற்றி. எங்கள் அப்பாவுக்கு 7 தங்கச்சி, ஒரு அண்ணன் மட்டும்தான். எல்லாம் ஒன்றா பிறந்து வளர்ந்து. எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணினாங்க. ஒரு நாளும் சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க, உறவுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்கன்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் பெரியப்பா தவறிட்டாரு. எங்கள் பெரியப்பா தவறினதுக்கு பிறகு 1 மாதம் கழித்து எங்கள் அப்பா சொல்லிட்டு அழுகிறாரு. எங்கள் அண்ணன் கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு எனக்காக எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தனியாக என்னை கூப்பிட்டு கொடுப்பாரு. ஆனால் நான் ஒரு நாளும் கடையில் போய் எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டதில்ல. காஃபி குடிக்கிறதோட சரி என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அழுதாரு. கூடவே பிறந்து வளர்ந்தவங்க, பிஸ்னஸ்லேயுமே ஒன்றா இருந்தவங்க ஒரு நாள் கூட பார்க்காம இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏமாற்றம் எப்படி இருக்குன்னு என்னால் இப்போ உணர முடியுது. ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல எங்களுக்கு தெரியல. யார் பார்த்தாலுமே அண்ணன் தம்பிங்க நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு தான் பேர் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி, அப்பா நீங்கள் நேசித்த ஒருத்தரும் உங்களை நேசித்த ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுது. ஆனால் எங்கள் பெரியப்பா இறந்து 10 வருஷம் கழித்து எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். இன்றைக்கி எங்கள் அப்பா இறந்து 15 வருஷம் ஆகுது. அந்த நினைவுகள் ஏனோ வந்து வந்து போகுது எனக்கு. மரணம் கூட இருவருக்கும் ஒரே மாதிரியானதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எங்கள் பெரியப்பா காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 8-9 மணி இருக்கும் இறந்துட்டார். எங்கள் அப்பா காலையில் 5 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும் இறந்துட்டார். 2 பேருமே சாகும்போது எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் இயற்கையாக மரணம் அடைஞ்சது வந்து கடவுளோட அனுகிரகத்தால் தான் முடிஞ்சது அது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அண்ணன் தம்பிகளில் எத்தனை பேர் ஒத்துமையாக இருக்கிறாங்க? ஒரு சிலர் மட்டுமே தான் இருக்காங்க. சிலர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏனோ காரணங்களால் பிரிஞ்சிடுறாங்க. எங்கள் அத்தை தான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இனி ஒரு முறை நம்ம பிறக்கவா போகிறோம், அப்படியே பிறந்தாலும் இதே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பாக்கா நம்ம பிறக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்டு தானே எனக்கு. நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றியும் உங்கள் அம்மா அப்பா பற்றியும் உங்களுக்கு தான் தெரியும். யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சண்டை போடாமல் இருங்க. குழந்தைங்க முன்னாடி ஒற்றுமையாக இருங்க. யாரோடையும் பகையை வளர்த்துக்காதீங்க. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. எங்கள் அப்பா இறக்கும் தருவாயில் நான் மட்டும்தான் கூட இருந்தேன். அந்த நிமிஷம் அவர் என்னெல்லாம் யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு இப்போ தோணுது. அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தேன்னா எங்கள் அப்பாவை நான் தட்டி எழுப்பியிருக்கக்கூடாதா, அவர் இன்னமும் எங்களோட வாழ்ந்திருப்பாரோன்னு என் மனசு சொல்லுது. அந்த யமதர்மன் என்னோட கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பிட்டாரோ, சில நேரங்களில் எங்கள் அப்பா என்னால் இறந்துட்டாரோன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. உங்களில் யாருக்கெல்லாம் அப்பா பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவும் அவரை பற்றினது தான். நன்றி.